சமூகத்துல சீமான் அவர்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறீங்களா? அது தெரியல, மக்கள் தான் முடிவு பண்ணணும். வெற்றி பெற்றா சிறப்பா இருக்கும். அவர் ஜெயிக்கணுங்கிறது நம்ம ஆசை இல்லையா? அவர் வந்தா கொஞ்சம் ஒரு நம்ம அரசியல் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அவர் சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்றாரா அப்படின்ட்டு நம்ம அதை நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ எல்லாரும் இப்போ நீங்களும் தான் பேசலாம், நானும் தான் பேசலாம். அந்த பேசுறவங்கள உட்கார வச்சாதான் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். 5 வருஷம் தானே என்ன, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்க தானே செய்யறோம். இப்போ இவர் என்ன செய்வார் நம்ம தெரிஞ்சு நம்ம ஒன்றும் வாக்களிக்கல இல்லையா? இப்போ இந்த 5 வருஷம் இவர் முழுசாக இதை செயல்பட்டாதான் இவர் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பேசப்படும். அது மக்களுடைய இதில் தான் இருக்குது. ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுலாம் நம்ம சொல்லி வர்றதில்ல. இப்போ அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ற தலைமுறையில் எதுவுமே நிர்ணயிச்சு பண்ண முடியாது. சூழ்நிலை அன்னைய சூழ்நிலை என்னவோ அதுதான். இப்போதைக்கு முன்கூட்டியே சொல்ல முடியாது. புது வேட்பாளர் அவரோட வெற்றி பயணம் நிக்க வச்சிருக்காங்க. அவரோட வெற்றி பயணம் வெற்றி பெறுவாரா? மக்கள் தான் முடிவு வரணும். உங்களோட கருத்து என்ன? அவர் சீமான் வந்தால் நல்லதுதான் யோசிக்கிறாங்க. மாற்றம் எதிர்பார்த்துட்டோம். இன்னும் அவரும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். 20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ஆனா 2 வருஷம் வந்த உடனே டிவிக்கு ஆட்சி முடிச்சிருச்சு. அது எல்லாம் ரசிகர்கள்லாம் ஓட் ஆயிடுச்சு. இவரும் சினிமா துறையில தான் வந்தாரு. பட் என்ன சொல்றது, இவரும் நிறைய சொல்லியிருக்காரு. இவரே ஒரு டைம் ஹரியானை ஏற்று பார்க்கலாம். அட்லீஸ்ட் சட்டமன்றத்துக்காக உள்ள போட்டோம். எல்லாருமே பார்த்துட்டோம், சட்டமன்றத்துக்கு அவரையும் பார்த்துடலாம். அது எல்லாமே எல்லாத்தையும் நடந்துதான். அதான் இல்ல, என்னை பொறுத்தளவு இந்த வருஷம் நாங்க எதிர்பார்த்ததே விஜய் ஒரு பாதி வந்தாலும் சீமான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதி வந்திருப்பாருன்னு நாங்கள் அது எதிர்பார்த்தோம். அது ஏமாற்றமா தான் இருக்குது. இந்த தேர்தலே எல்லாருமே ஏமாற்றம் தான். பாத்துக்கலாம். அது யாரு இப்ப காரைக்குடி தொகுதியிலுமே அவர் ஓட்டு வாங்க வித்தியாசத்தை பார்த்தா எல்லாமே தமிழ்நாடு முழுக்க ஓட்டு மொத்தமா வரும்போது 20 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. ஆனா இண்டிவிஜுவல் தொகுதியில அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா அதுல அந்த தொகுதி மக்கள் தான் அதெல்லாம் முடிவெடுக்க முடியும். அம்பாசமுத்திரம் தென்காசி நேர் தானே. இதுக்கு முன்னாடி அங்க ஏற்கனவே ஜனநாயகம் இல்ல, பணநாயகம் ஆயிடுச்சு. அதனால அவர் தோக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஜனநாயகம் வெற்றி பெறல, பணநாயகம் தான் இன்னைக்கு வெற்றி பெறுது. அந்த சூழ்நிலை மாறி போச்சு. சீமானவர்கள் நல்ல கொள்கை முன்னெடுத்து வைக்கிறாரு. ஆமா, அந்த கொள்கையை மக்கள் ஏத்துக்க முடியலையா இல்ல அவரோட கொள்கை சரி? இல்ல, அவரோட கொள்கையெல்லாம் எல்லாமே ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு சூழ்நிலை ஜனத்தை புரிஞ்சுக்கல. அவரை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங். அவரெல்லாம் நீட்டா செய்யற, அவரெல்லாம் நீட்டா பண்றாப்படி, எல்லாமே செய்யறாப்படி, எல்லாமே பண்றாப்படி. கண்டிப்பா வெற்றி பெறுவார். அழகா இருக்கும். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். ஆமா, நல்லா இருக்கும். தமிழ்நாடு நல்லா இருக்கும். அவரு வந்தா சிறப்பா இருக்கும். அவரு கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவரு நீட்டா செய்வார். ஜனங்க புரிஞ்சுக்கல. ஜனங்க புரிஞ்சு செஞ்சாங்க. மக்கள் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். அவளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். நல்லது செய்வாங்கல்ல. ஒரு ஜனங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். அவரு கொடுத்தா என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம்ல ஜனங்க. ஏன்னா இப்போ 20 வருஷமா நிறைய கஷ்டப்படுறாரு. அவரு ஆட்சி மாறட்டும்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தமிழ்நாடு ஆக்டர்ஸ் லீடர். தமிழ்நாட்டுல ஆக்டர்ஸ் மட்டும்தான், நடிகருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. காலகட்டம் மாறி போச்சு. ஆனா இருந்தாலும் கொள்கை, அடிப்படை கொள்கை எல்லாமே சீமான் பண்றாப்படி. அவரு கொள்கை கோட்பாடு அப்படின்ற மாதிரி அவரு பின்பற்றாப்படி. ஆனா வாய்ப்பு கூட தமிழ்நாட்டு மக்கள் நடிகருக்காக பண்ணலாம், நடிகருக்காக ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு பாணியில போயிட்டாங்க. வாய்ப்பு கொடுத்தாதான். இப்போ அந்த கல்வி இதெல்லாம் பற்றி பேசுகிறோம்ல, அவர் நாங்கள் கல்வி இலவசமாக கொடுப்போம்ட்டு இருக்காரு இல்லையா? ஒரு சில முக்கியமான என்ன நமக்கு முக்கியமோ அதை தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. பாக்கி எல்லாத்துக்குமே இலவசம்னு சொல்லலை என்ன. ஆனால் எல்லாம் குடி தண்ணீர் கூட நாங்கள் காசு வாங்கிக்கிட்டு நல்ல குடிநீர் குடிப்போம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை இலவசம்லாம் கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. இப்போ இந்த 6 சிலிண்டர்லாம் கொடுக்கணும்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா? இப்போ இருக்க பிரச்சனை இல்லை சொல்லுங்க. அதை பண்ண முடியாதுல்ல.
இப்போ யாருக்குன்னே இப்போ ஈரானு இஸ்ரேல் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடில் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு தெரிய தானே செய்யும். இது அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நடந்து தான் இருக்குது. அப்போ 6 சிலிண்டர் தரம் சொன்னதில் அது தப்பான வார்த்தை தானே, வாக்குமொழி தானே அது. வாக்குறுதியை வந்து முன்னாடியே முன்கூட்டி அதிகமா சொல்லிட்டாரு. அதுதான், அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. ஆல்ரெடி யாருக்குன்னே வந்து ஃப்ரீ சிலிண்டர்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்ன, மக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் 6 சிலிண்டர் கொடுக்கும்போதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. சீமானோட அரசியல் வந்து இந்த மக்கள் ஏன் ஒன்றும் புரிஞ்சுக்கல? புரிஞ்சதுக்கு நாள் வரும். எல்லாம் போய் முட்டி மோதி திரும்ப அங்கதான் வந்து நிற்பாங்க. தனிப்பட்ட எங்க போனாலும் நம்மளே வாழ்க்கை ஒரு வட்டம் தான். எங்க சுத்தினாலும் திரும்ப ஒரு இடத்துல தான் வந்து நிக்கணும் இல்லையா? இப்ப நம்ம வீடு இருக்குது, என்ன, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம எங்க சுத்தி போனாலும் கடைசியில் அந்த குடும்பத்துக்கு தானே நம்ம வந்து நிற்போம், சொல்லுங்க. அதே மாதிரி மக்கள் வந்து எல்லாம் போவாங்க. இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இந்த அரசு புரியலையா? அவர் வந்து அது கண்டிப்பா அவங்களுக்கு அவங்கள நம்பி அவங்கள வச்சுதான் இப்ப இந்த ஆட்சி வந்தது காரணமே. கரெக்டுங்களா? கிட்ஸு அவங்க தான் அவங்க வந்து பேரண்ட்ஸை வந்து ப்ரெஷர் போட போய் தான் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல எப்படி இருக்காங்க தெரியுமா? முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் வாழ்றத மாதிரி இருக்குது. பல இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த புரிதலே இல்லாம இன்னுமே வந்து இன்னும் பாதிக்கப்படலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கதைங்க. அதெல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் இல்லாமலாம் கிடையாது. எல்லாமே நம்ம, அதாவது நம்ம வந்து பப்ளிக். இப்போ நம்ம எல்லா இடம் போற வாரம்னா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அவங்க பார்வையில அப்படிதான் பேசுவாங்க, நமக்கு தெரியல. மக்கள் மாறுறாங்களா என்னமோ, அது இன்னும் சரியா மக்கள் வந்து அறியாம இன்னும் அப்படிதான் இருக்கு. இன்ன வரைக்கும் செஞ்சவங்களும் மறக்கிறாங்க, செய்யாதவங்களையும் மறக்கிறாங்க. இதெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு செஞ்சாங்கன்னா நாளைக்கு நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, செய்ய போறது இல்லை. இவங்க தான் நல்லது பண்ணுவாங்க, இவங்க தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க, வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே பார்த்தா ரிவிட்டர்ன் ஆகுது. அந்த மாதிரி இந்த தலைமுறை நடந்துட்டு இருக்கு. வெற்றி இருக்குங்கிறது சொல்லவே முடியாது. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கூட இருக்கலாம், சொல்லல நான் விரும்பல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இந்த லாஸ்ட்டாக இந்த 2026 எலெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே ஒரு புரட்டி போட்ட ஒரு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்தது. கண்டிப்பாக இந்த வாட்டியும் அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். எங்களை எப்பவுமே இடைத்தேர்தல் வச்சா ஆளுங்கட்சி யார் இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதா தான் இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சீமான் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவங்க 2 சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்தினாலும் இந்த இடத்துல ஆளுங்கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு, சீமானுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை மக்களுடைய அறியாமைன்னு சொல்றதை விட இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை மக்கள் நம்புறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்பி ஏமாந்து போனதுனால இப்போ இருக்கிறத வந்து மக்கள் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை நம்புறாங்க. அதனால என்ன இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, சாத்தியமில்லாத விஷயங்கள் இருக்கு, சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனால் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து மக்கள் அறியாமையினால இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குதா, இல்லை அவர் சீமான் சொல்ற விஷயங்களும் அங்கே காதுக்குள்ளார இறங்காதனால அது வந்து மாறிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல நல்ல விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது புரியாதுங்க. இப்போ இல்லைனாலும் நீ ஒரு 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் தாண்டி வேணா அவருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது உண்டு. ஏன்னா இப்போ வந்து ஏடிஎம்பி டிஎம்பி மாற்றி பார்த்தாச்சு, அடுத்து டிவிக்கே வந்தாச்சு. இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேக்கு இது சரி இல்லை அப்படின்னு அடுத்த மக்கள் அங்கிட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த ஜென்சி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவரோட கொள்கை கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற கொள்கை என்னன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்ஜாய்மெண்ட், ஜாலி, இன்னைக்கு நல்லா சம்பாதிக்க, செலவு பண்ணணும், நல்லா இருந்துட்டு போகணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி நம்ம சந்ததிகளுக்கு ஏதாச்சும் நம்ம நல்லது பண்ணிட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க யாரும் கிடையாது. பெரியவர்களுக்கு இருக்கு, பெரியவர்கள் சொன்னபடி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் யூத் யாருமே கிடையாது. சரிங்களா? அதுதான் நல்ல விஷயமா இருக்கும். ஆனா இப்போதைக்கு அது வந்து சாத்தியப்படாது. இன்னும் 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் முடிஞ்சதான் அது என்னங்கிறது தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதிருப்தியால தான் இப்போ இந்த எலெக்ஷன் இப்போ வந்து மாறி எல்லாம் நடந்தது. இப்போ அதே மாதிரி இது அதிருப்தி ஆகும்போது அடுத்து நெக்ஸ்ட் வேணா அதை எட்டி பார்க்கலாமே தவிர இப்போதைக்கு அதை பார்க்க மாட்டோம். நல்லா அமோகமா இருக்கும். அதிகமான கேள்வி கேட்கப்படும், நான் எதிர்பார்க்கலாம். என்னென்ன இதெல்லாம் சீர்படுத்தணுமோ ஃபர்ஸ்ட் அதைத்தான் வந்து அவர் முன்னெடுப்பார். ஆமா, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து கேப்டனை விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் ஐயா அவரே பேர் நல்லவர் இல்லைன்னு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இப்போ ஒரு தலைவர் நமக்கு இருக்காரு. இவர் எத்தனை வருஷம் அரசியலில் இருக்காரு.
இவருக்கு தான் ஆட்சி மாற்றம்னா இவருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் சில என்ன சொல்லுது உங்களை மாரி யூடியூபர்ஸுக்கெல்லாம் வந்து அவர் நல்லது பேசுறத வந்து யாருமே வெளியில் எடுத்து போடுறது கிடையாது. இப்போ ஃபுல்லாக யூடியூப்பை திறந்தாலே எல்லாமே அதுதான். என்ன நல்லதை சொல்லுதவங்களுக்குள்ள புறக்கணிச்சிட்டு எவன் ஒரு தான் இது பண்ணதால சாத்தியத்தும் இல்லாமல் பேசுறான்னா அதைத்தான் வந்து பெருசாக கொண்டு வராங்க. அங்கே என்ன 100 தமிழக வெற்றி கழகம் தான் வரும். ஆமா, சீமான் அண்ணாக்கு ஏடிஎம்கே டிஎம்கே யார் வந்து கூட்டணி கொடுத்தாலும் தனியா எங்க அண்ணன் வந்து நின்னாருன்னா அவர் தான் ஜெயிப்பாருங்க. அம்பாசமுத்திரம் அதிமுக தான் ஜெயிச்சது. இப்போ கொளத்தூர்லயே வந்து எப்பவுமே அங்கதே முகசிலி ஐயா தான் ஜெயிச்சாரு. இப்போ யார் ஜெயிச்சாங்க? அது யோசிச்சு பாருங்க, பார்க்கலாமே. இப்போ கொளத்தூர்ல பார்த்தோம், அதே மாதிரி இதுலயும் பார்க்கலாம். சீமான் அவர்கள் வந்து பொது தொகுதியில் நிற்கிறார், பொது வேட்பாளர் அறிமுகப்படுறாரு அம்பாசமுத்திரம். அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அம்பாசமுத்திரமா வெற்றி வாய்ப்புங்கிறது போன எலெக்ஷன்லேயே பார்த்துருப்போம் எல்லாருமே. மைக் ஆண்டதில் இருக்கு. போன எலெக்ஷன்லேயே பார்த்துருப்போம் எல்லாருமே வந்து காரைக்குடியில் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. இந்த தடவை அதான் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் வரணும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இல்லை நிச்சயமாக கிடையாது. இல்லை என்டிகே ஃபாலோவராக நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அவங்களோட வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க. மக்களோட அறியாமையால தோல்வி வந்து இல்லை அரசியல் கொள்கை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் கொள்கை சரியா இருக்கு. பட் ஆனால் அது இன்னும் மக்களுக்கு போய் சேரல. சேர்ற விதங்கிறது இன்னும் அவங்களுக்கு ஆப்டா இல்லை. அவ்வளோதான். ஏன்னா கடந்த 20 வருஷமா கடும் போராட்டத்தில் இருக்காங்க. எவ்வளோ கடின உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல. ஆனால் டிவிக்கு 2 வருஷம் வந்தாங்க, ஒரு வைப்பு காட்டிட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்துல என்ன ஒரு வேறுபாடு பார்க்குறீங்க? இல்லை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வைப் தான். இந்த வைப்பில் தான் எல்லாருமே வந்து விஜய் இது பண்ணியிருக்காங்க. உண்மையான அரசியல்வாதிகளாக மக்கள் ஏற்க மாட்டாங்களா? சரி, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு டைம் கூட ஆகலாம். ஆனால் இவ்வளோ வருஷத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் இருந்திருக்கும் பெரிய லெவலில் இந்த திராவிட கட்சிகளை விட. பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எதிர்பார்த்தோம் எல்லாருமே. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீட்டாவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வர முடியாது. கண்டிப்பாக இப்போ என்றைக்குமே வந்து அந்த ஒரு பிலோ 25 ஏஜ் பீப்புளுக்கு டக்குன்னு அந்த அரசியல் புரிய மாட்டேங்குது. மேபி நம்ம ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். சட்டமன்றம்ங்கிறது வேற அதே தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க கொண்டு வர அவங்க தொகுதிக்காக போகிறதுனால அந்த தொகுதிக்கு என்னவோ அவங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வேணா எதிர்பார்க்கலாம். கேட்குற கேள்வியில் நல்ல கேள்வி தான் கேட்குறாங்க. பட் சமூக ஊடகத்தில் வந்து தவறாக சித்தரிக்கிறதுனால அவங்களோட வாக்கு வந்து கொஞ்சம் குறையுதுன்றாங்க. அதனால தான் குறையுதான்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசு பீப்புள் அந்த சின்ன பசங்கள்ட்ட அது குறையுது கண்டிப்பாக. ஆனால் நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது அப்படியே தான். கடுமையான விமர்சனம் மற்ற கட்சி மேலே வைக்கிறாங்க. அதனாலவே இல்லை அதுக்கு தானே அரசியல் அது ஒரு அங்கம் தானே. அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. சாட்டையவர்களால் தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து காலியாக போகுது, தொடர்ந்து விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் பேசுறாங்க ஜென்சி கிட்ஸ்லாம். அது உண்மையா அவர் பேசுறது சரியா? அவர் பேசுகிற விதம் வேணால் கொஞ்சம் மாற்றிக்கலாமே தவிர ஆனால் அவர் சொல்கிற கருத்து வந்து உண்மைதான், கண்டிப்பாக உண்மைதான். இப்போ சட்டமன்றத்து இப்போ இடைத்தேர்தலில் அவரோட வெற்றி உறுதியாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் தான். அந்த ஒரு தொகுதி நல்லா இருக்கும். இப்போ எதிர்காலத்தில் வந்து சீமானோட வருகை வந்து தேவைப்படுது. கண்டிப்பாங்க, இப்போயுமே நான் அதான் சொல்கிறேன். மேபி நம்ம நிறைய பேருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஈவன் இப்போ நேற்று வந்து டிவிக்கே கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ரொம்ப வருஷமாக நிறையா போராட்டங்களில் ஈடுபட்டுருக்காங்க. நம்ம நிறையா அந்த அரசியல் பார்வையில் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோட சஜஷன் ஒன்று சொல்லிக்கலாமா? என்னென்னா வந்து நம்ம கடைசியாக ஒரு 4-5 வருஷம் என்னென்ன அந்த ஒரு கட்சி என்ன பண்ணுதோ அதை வந்து நீங்கள் பேஸாக எடுத்துக்கணும். ஸோ அவங்க அந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற அறிக்கையோ இல்லை எந்த ஒரு விதமான அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு மோகத்தினாலேயோ நம்ம வந்து ஓட்டு போட்டுற வேணாம். நம்ம கடைசி ஒரு 4-5 வருஷமாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கட்சியுமே எல்லாருமே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் அதை முடிவு பண்ணணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? அரசியலை வந்து சாதாரணமாக பண்ணிக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து இன்ஸ்டாகிராம் மட்டுமே பார்த்து ஓட்டு போடாதீங்க. அதே மாதிரி அதான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா யோசிச்சு இவங்க வந்து அது பண்ணுவாங்களா, இவங்க வந்து இந்த இலவசம் தருவாங்கங்கிறத காட்டிலும் நீங்கள் வந்து அரசியல் கோட்பாடாக இல்லை பேசுகிற அரசியலையுமே நீங்கள் பார்த்து யார் என்னங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு. சீமானவர்கள் வந்து இப்போ வந்து பொது வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. சரிங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? சீமானோட வெற்றி வாய்ப்புங்கிறது அவரோட கொள்கைகள் ஓகேங்க. பட் அதை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப
ரகடாக இருக்குது கஸ்டமர்கிட்ட மக்கள் மத்தியில் கொண்டு வரும்போது அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு வந்தாருன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இன்னும் அவர் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஜனங்கள்கிட்ட எளிமையான முறையில் பேசுகிறாங்க, முறையில் வார்த்தைகள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒருமையில் பேசுகிறதுலாம் தவறான செயல். அதை நிராகரித்து மக்களோட நினைஞ்சு பேசினாங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமா வந்து கடுமையான இருக்கிறாரு. அவரோட எல்லா கொள்கைகளும் நாமளும் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். வே ஆஃப் அப்ரோச்சிங் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். இப்போ அவர் சொல்றது எல்லாமே இப்ப நடக்குது, உண்மையாலுமே நடக்குது. நடக்க தான் செய்யுது, எல்லாமே இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் கிடையாது. அதுக்கான மாற்றம் வரும்னா மாற்றத்தை அவர்கிட்ட கொண்டு ஆசைப்படுறாரு இல்லையா, அந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை ஏற்படுத்தணும். தேவையில்லாத காரியங்களை பேசினாங்கன்னா தேவையில்லாத கொஸ்டின் தான். மக்கள் அறியாமையில இருக்காங்களா இல்ல ஆட்சி செய்யற அவங்களோட கொள்கை சரி? மக்கள்லாம் வேற தான் இருக்காங்க, அறியாமையெல்லாம் கிடையாது, நல்லா விவரமாக தான் இருக்காங்க. அவர் இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல நினைக்கலாம், சொன்னார்னா புரியல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பல்வேறு போராட்டத்துல பல விஷயத்த செஞ்சுட்டாரு, இதுக்கு மேல செய்யணுன்றது எதுவும் நிறைய செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அவர் போய் ரீச் பண்ணுற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒன்றும் பேசலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு மேடை பேச்சும் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வராது. நம்ம எலெக்ஷன்லேயும் பார்த்துப்போம். திரும்ப ஒரு மேடை பேச்சு நம்பி ஒரு காரியம் பண்ணாருன்னா அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறது தெரியாது இல்லையா. மீண்டும் மக்களை நம்பி எடுத்து போட்டியிடுறாரு. போட்டி இடட்டுங்க, போட்டி யார் வேணும், நீங்கள் நிற்கலாம், நான் நிற்கலாம். போட்டி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் இல்லையா. மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும், ஜனங்களுக்கு புரிகிற விதமாக பேசணும், பண்ணணும், ஒருமையில் பேசக்கூடாது ஜனங்களை. மோரோவர் பார்த்தீங்கன்னா கட்சி சார்பிலேயே தனிப்பட்ட நபரை என்னமே இந்த இடத்துல வன்மையாக பேசக்கூடாது. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அவர் பண்ணாருன்னா அந்த அரசியல் நல்லா இருக்கும். ஜெயிச்சா நல்லா தான் போகுது. கரெக்டாக தான் இருக்கு. சட்டமன்றத்துல போனா வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் அது சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்கிற விஷயம்லாம் நல்லா தான் இருக்குது. எஜுகேஷன் பற்றி சொல்கிறது, விவசாயத்தை பற்றி சொல்கிறது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சீமான் சார்பா சீமான் அவர் வந்து இடைத்தேர்தல் நிற்கிறாரு. அவர் வந்து மக்களிடையே வெற்றி பெறுவாரா இல்லை அவர் நம்ம இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, அதனால ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறது அவருக்கான சப்போர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் ஏடிஎம்கே சைடில் இருந்து டிவிகேக்கு தானே இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் டிவிகேக்கு வந்து ஏடிஎம்கே ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து தாக்கி பேசவே இல்லை. அவரோட ஒன்லி ஆப்போனண்ட் வந்து டிஎம்கே அப்படின்னு தானே சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து 15 ரொம்ப உழைப்பு போட்டிருக்காரு. இந்த உழைப்பு வந்து வீட்டு போகுது. அப்போ மக்கள் தான் அறியாமல் இருக்காங்களா? இல்லை நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரே ஸ்டேபிளாக இருக்கணும். அவர் வந்து அந்த ஸ்டேபிலிட்டியில இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காருல்ல, அதனால மக்கள் வந்து அவங்கள லைக் பண்றது இல்லை. அவர் சரியான முறையில் தான் நடக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்லை அவர் நிறைய அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள், நிறைய ஐடியாஸ் வந்து ஒரு விவசாயத்தை வந்து கொண்டு வரதாகட்டும், ஒரு சப்போர்ட் பண்றதாகட்டும் நல்ல விஷயம் பண்றாரு. ஆனால் அவரோட உங்களுக்குலாம் சில விஷயங்கள்லாம் தெரியல, ஒரு சில விஷயங்களை மாற்றமா இது பண்றாரு. ஸோ அதனால வந்து அதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் மாற்று அரசியல பேசுறாரு. ஆ. அவரோட இப்ப அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் பாத்தீங்க. அவரு ஆட்சி எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அவர் சொல்றதெல்லாம் மக்களுக்கு உண்மையானதுதான். சீமான் அண்ணா ஆட்சி எல்லாம் சரிப்பட்டு வராது. இப்ப இடைத்தேர்தல் வருது. அம்பாசமுத்திரத்துல வந்து நிக்கிறாரு. பொது வேட்பாளர் எடுத்துறாங்க. யாரு? இப்ப சீமான் அவர்கள். அப்ப வந்து ஏடிஎம்கே சப்போர்ட், டிஎம்கே சப்போர்ட் எல்லாமே சீமான் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. வெற்றி பெற சான்சஸ் ஏதாவது இருக்கா? அங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல யாரு நிக்கிறாங்க? தமிழக வெற்றி கழகத்துல அவங்க வேட்பாளர் சார் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிக்கிறாங்களா? அங்க என்ன 100% தமிழக வெற்றி கழகம் தான் வரும். ஆமா. சீமான் அண்ணாக்கு ஏடிஎம்கே டிஎம்கே யார் வந்து கூட்டணி கொடுத்தாலும் தனியா எங்க அண்ணன் வந்து நின்னாருன்னா அவர் தான் ஜெயிப்பாருங்க. அம்பாசமுத்திரத்துல அதிமுக தான் ஜெயிச்சது. இப்போ கொளத்தூர்லயே வந்து எப்பவுமே அங்கது முகாசிலி ஐயா தான் ஜெயிச்சாரு. இப்ப யார் ஜெயிச்சாங்க? அது யோசிச்சு பாருங்க, பாக்கலாமே. இப்ப கொளத்தூர்ல பார்த்தோம், அதே மாதிரி இதுலயும் பாக்கலாம். சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரத்துல வந்து போட்டியிட்டாரு. சரி, அவர் வெற்றி பெறுவாரா? சான்சஸ் இருக்கா? அது வந்து மக்களுடைய இதில் தான் இருக்குது. ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுலாம் நம்ம சொல்லி வர்றதில்ல. இப்போ அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ற தலைமுறையில் எதுவுமே நிர்ணயிச்சு பண்ண முடியாது. சூழ்நிலை அன்னைய சூழ்நிலை என்னவோ அதுதான். இப்போதைக்கு முன்கூட்டியே சொல்ல முடியாது. சீமானோட அரசியல் வந்து நல்ல அரசியலா தான் இருக்குன்னு பல பேசுறாங்க. இல்லை, அதுக்கு நல்ல அரசியல் அல்ல அப்படிலாம் சொல்ல விரும்பலை. யாருமே அந்த இடத்துக்கு வந்தால் தான் தெரியும். வராதுக்கு முன்னாடி நாமளாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. பொது வேட்பாளர் ஏற்றாங்க. ஏடிஎம்கே சப்போர்ட், டிஎம்கே சப்போர்ட். புரியுது. நீங்கள் கேட்க கேள்வி வந்து எனக்கு புரியுது. புரியாமலாம் இல்லை. அதான் எல்லாருமே வந்துட்டு நானும் நல்லா இருவேன், நல்லா செய்வேன், நல்லா மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்த பிறகு தான் தெரியும் அவங்க மக்களுக்கு செய்கிறாங்களா செய்யலையா அப்படின்றது வந்து. அதுக்கு மக்கள் மாறுறாங்களா என்னமோ அது இன்னும் சரியா மக்கள் வந்து அறியாம இன்னும் அப்படிதான் இருக்கு. இன்ன வரைக்கும் செஞ்சவங்களும் மறக்கிறாங்க, செய்யாதவங்களையும் மறக்கிறாங்க. இதெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு செஞ்சாங்கன்னா நாளைக்கு நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, செய்ய போறவங்க இல்லை. இவங்க தான் நல்லது பண்ணுவாங்க, இவங்க தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க, வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே பார்த்தா ரிவிட்டர்ன் ஆகுது. அந்த மாதிரி இந்த தலைமுறை நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் சார்பா வந்து சீமானர் வந்து பொது வேட்பாளராக வந்து அறிமுகப்படுத்துறாங்க அம்பாசமுத்திரத்துல. ஓகே, அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெற்றி இருக்குமா இல்ல மக்கள் மீண்டும் ஏமாற்றுறாங்க? வெற்றி இருக்குங்கிறது சொல்லவே முடியாது. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கூட இருக்கலாம், சொல்லல நான் விரும்பல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இந்த லாஸ்ட்டாக இந்த 2026 எலெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே ஒரு புரட்டி போட்ட ஒரு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்தது. கண்டிப்பாக இந்த வாட்டியும் அதே ரிசல்ட்டு தான் கொடுக்கும். எங்களை எப்பவுமே இடைத்தேர்தல் வச்சா ஆளுங்கட்சி யார் இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதா தான் இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சீமான் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவங்க ரெண்டு சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்தினாலும் இந்த இடத்துல ஆளுங்கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சீமானுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை, மக்களுடைய அறியாமைன்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை மக்கள் நம்புறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்பி ஏமாந்து போனதுனால இப்போ இருக்கிறத வந்து மக்கள் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை நம்புறாங்க. அதனால என்ன இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? நாம் தமிழர் வந்து வேற என்ன பண்ணா கொஞ்சம் சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, சாத்தியமில்லாத விஷயங்கள் இருக்குது, சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து மக்கள் அறியாமையினால இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குதா இல்லை அவர் சீமான் சொல்கிற விஷயங்களும் அங்கே காதுக்குள்ளார இறங்காதனால அது வந்து மாறிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியல. இந்த இடத்துல நல்ல விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது புரியாதுங்க. இப்போ இல்லைனாலும் நீ ஒரு 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் தாண்டி வேணால் அவருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது உண்டு. ஏன்னா இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்பி மாற்றி பார்த்தாச்சு, அடுத்து டிவிக்கே வந்தாச்சு. இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேக்கு இது சரி இல்லை அப்படின்னு அடுத்த மக்கள் அங்கிட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து சீமானோட கொள்கை வந்து புரியலையா இல்ல அவரோட கொள்கை தவறு? இல்லை, இந்த ஜென்சி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவரோட கொள்கை கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற கொள்கை என்னன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்ஜாய்மெண்ட், ஜாலி, இன்னைக்கு நல்லா சம்பாதிக்க, செலவு பண்ணணும், நல்லா இருந்துட்டு போகணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி நம்ம சந்ததிகளுக்கு ஏதாச்சும் நம்ம நல்லது பண்ணிட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க யாரும் கிடையாது. பெரியவர்களுக்கு இருக்கு, பெரியவர்கள் சொன்னபடி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் யாரும் யூத் யாருமே கிடையாது. சரிங்களா? அதுதான் நல்ல விஷயமா இருக்கும். ஆனா இப்போதைக்கு அது வந்து சாத்தியப்படாது. இன்னும் 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் முடிஞ்சதான் அது என்னங்கிறது தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதிருப்தியால தான் இப்போ இந்த எலெக்ஷன் இப்போ வந்து மாறி எல்லாம் நடந்தது. இப்போ அதே மாதிரி இது அதிருப்தி ஆகும்போது அடுத்து நெக்ஸ்ட் வேணா அதை எட்டி பார்க்கலாமே தவிர இப்போதைக்கு அதை பார்க்க மாட்டோம்.
இப்போ சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுதத்தை வந்து பொது வேட்பாளராக நிறுத்துறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கலந்து கட்டி ஒரு வேட்பாளராக நிறுத்தி ஜெயிக்க வைக்கலாம் பிளான் பண்றாங்க. அது வந்து சரியா இருக்குமா? சரியா இருக்கும், ஜெயிப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. இப்போ 15 வருஷமா 20 வருஷமா அவர் வந்து போட்டி போட்டுருக்காரு. ஆமா, தோல்விக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க? தோல்விக்கான காரணம்னா இன்னைக்கு ஜனநாயகம் இல்லை, பணநாயகம் ஆயிடுச்சு. அதனால வந்து அவர் தோக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஜனநாயகம் வெற்றி பெறல, பணநாயகம் தான் இன்னைக்கு வெற்றி பெறுது. அந்த சூழ்நிலை மாறி போச்சு. சீமான் அவர்கள் வந்து நல்ல நல்ல கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறாரு. ஆமா, அந்த கொள்கையை மக்களை ஏத்துக்க முடியலையா இல்ல அவரோட கொள்கை சரி? இல்ல அவரோட கொள்கையெல்லாம் எல்லாமே ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு சூழ்நிலை வந்து ஜனங்க புரிஞ்சுக்கலாம், அவரை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங். அவரெல்லாம் நீட்டா செய்யறாரு, அவரெல்லாம் நீட்டா பண்றாப்படி, எல்லாமே செய்யறாப்படி, எல்லாமே பண்றாப்படி. அம்பாசமுதத்துல அவர் வெற்றி பெறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றாரா சட்டமன்றம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். இடைத்தேர்தல்ல மக்கள் சீமானுக்கு வாக்களின்னு சொல்றீங்க. ஆமா, நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அவரு வந்தா சிறப்பா இருக்கும். அவரு கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவரு நீட்டா செய்வாரு. ஜனங்க புரிஞ்சுக்கல, ஜனங்க புரிஞ்சு செஞ்சாங்க. மக்கள் வந்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும், அவளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். வந்தா நல்லா இருக்கும், நல்லது செய்வாங்கல்ல. ஒரு ஜனங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். அவரு கொடுத்தா என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம்ல ஜனங்க. ஏன்னா இப்போ 20 வருஷமா கஷ்டப்படுறாரு, நிறைய கஷ்டப்படுறாரு அவரு. வந்த உடனே மாற்றம்னு ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறட்டும்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தமிழ்நாடு ஆக்டர்ஸ் லீடர், தமிழ்நாட்டுல ஆக்டர்ஸ் மட்டும்தான், நடிகருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. காலகட்டம் மாறி போச்சு. ஆனா இருந்தாலும் கொள்கை, அடிப்படை கொள்கை எல்லாமே சீமான் பண்றாப்படி. அவரு வந்தா கொள்கை கோட்பாடு அப்படின்ற மாதிரி அவரு பின்பற்றாப்படி. ஆனா வந்து வாய்ப்பு கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து நடிகருக்காக பண்ணலாம், நடிகருக்காக ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு பாணியில போயிட்டாங்க. இப்போ புது வேட்பாளர் அவரோட வெற்றி பயணம் அம்பாசமுதத்துல நிக்க வச்சிருக்காங்க. அவரோட வெற்றி பயணம் வெற்றி பெறுவாரா? மக்கள் தான் முடிவு வரணும். உங்களோட கருத்து என்ன? அவர் சீமான் வந்தால் நல்லதுதான் யோசிக்கிறாங்க. மாற்றம் எதிர்பார்த்துட்டோம், இன்னும் அவரும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். 20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ஆனா 2 வருஷம் வந்த உடனே டிவிக்கு வந்து ஆட்சி வந்துச்சு. அது எல்லாம் ரசிகர்கள்லாம் ஓட் ஆயிடுச்சு. இவரும் சினிமா துறையில தான் வந்தாரு. பட் என்ன சொல்றது, இவரும் நிறைய சொல்லியிருக்காரு. இவரே ஒரு டைம் ஹரியானை ஏற்று பார்க்கலாம், அட்லீஸ்ட் சட்டமன்றத்துக்காக உள்ள போட்டோம். எல்லாருமே பார்த்துட்டோம், சட்டமன்றத்துக்கு அவரையும் பார்த்துக்கலாம். சீமான் சொல்றது வந்து பல்வேறு இடத்துல நடக்குது. போட்டு பண்றாங்க, அது எல்லாத்தையும் நடந்துதான். இந்த மாதிரி காவேரி நீர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பனிமூட்டமா போற மாதிரி பாக்குறோம். பல்வேறு இடத்துல வந்து அவர் சொன்னதெல்லாம் உண்மையாகும் போது எப்படி பாக்குறீங்க? அதான் இல்ல, என்னை பொறுத்தளவு இந்த வருஷம் நாங்க எதிர்பார்த்ததே வந்து விஜய் ஒரு பாதி வந்தாலும் சீமான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதி வந்திருப்பாருன்னு நாங்கள் அது எதிர்பார்த்தோம். அது ஏமாற்றமா தான் இருக்குது. இந்த தேர்தலே எல்லாருக்கும் ஏமாற்றம் தான், பாத்துக்கலாம். அது யார் இப்ப காரைக்குடி தொகுதியிலுமே அவர் வந்து ஓட்டு வாங்க வித்தியாசத்தை பார்த்தா எல்லாமே தமிழ்நாடு முழுக்க வந்து ஓட்டு மொத்தமா வரும்போது 20 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. ஆனா இண்டிவிஜுவல் தொகுதியில வந்து அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா அதுல அந்த தொகுதி மக்கள் தான் அதெல்லாம் முடிவெடுக்க முடியும். அம்பாசமுத்திரம் வந்து தென்காசி நேர் தானே. இதுக்கு முன்னாடி வந்து அங்க ஏற்கனவே முக்கியமான சீமானவர்கள் வந்து முக்கியமான கொள்கை வைக்கிறாரு. ஒரு கேரள எல்லாமே நல்ல கொள்கை மக்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதுக்கேற்ற சாத்தியக்கூறு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இப்ப என்னன்னா, இது எல்லா இடத்துலயும் பாத்திருப்பீங்க, அவரோட கொள்கை எல்லாமே பாத்தீங்கன்னா இலவசமான எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லியிருக்காருல்ல. என்னென்ன இலவசம்? கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் நடைமுறையில சாத்தியப்படுத்தப்படணும்னா, அதெல்லாம் அதுக்கு சாத்தியப்படுத்தணும்னா அதுக்கு நம்ம வந்து யாரை எதிர்க்கணும்? தனியார் துறை தான் மெயினா வருது. கல்வியில பாத்தீங்கன்னா இப்பயே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கவர்மெண்டோட ஸ்கூல் காலேஜ் எப்படி இருக்கு, அதே நேரத்துல பிரைவேட்டோட ஸ்கூல் காலேஜ் எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியும். அதே மாதிரி தான் மெடிக்கல்லையும். அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஆப்போசிட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் கொண்டு வரணும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டையும் கொண்டு வரணும்னா அந்த சாத்தியப்படுத்த ரொம்ப கஷ்டம். அப்படி சாத்தியப்படுத்ததா இருந்தா நீங்க அந்த இதுக்குண்டான அந்த இது ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் நீங்க வந்து அதை நீங்க அப்போஸ் பண்ணி அவங்களை எதிர்த்து அது போராடி தான் அந்த எதுனாலுமே கொண்டு வர முடியும். அவங்க அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. இது இப்போதாலும் வந்து அதுல பொருளாதாரத்துல எல்லாமே ஃபீல்ட்ல வந்து இப்படி சில ஒரு லாபத்துல பார்த்தவங்க வந்து அதை வந்து விட்டு போக மாட்டாங்கல்ல. அது வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா எதுவுமே கொடுக்காம இருந்துட்டு அவர் பேசிட்டே தான் போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு கொடுத்தாதான்
இப்போ அந்த கல்வி இதெல்லாம் பற்றி பேசுகிறோம்ல, அவர் வந்து நான் வந்து கல்வி இலவசமாக கொடுக்கணும்னு இருக்காரு இல்லையா. ஒரு சில முக்கியமான என்ன நமக்கு முக்கியமோ அதை தான் அவர் கொடுக்கணும்னு இருக்காரு. பாக்கி எல்லாத்துக்குமே இலவசம்னு சொல்லலை என்ன. ஆனால் எல்லாம் குடி தண்ணீர் கூட நாங்கள் காசு வாங்கிக்கிட்டு நல்ல குடிநீர் குடிப்போம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை இலவசம்லாம் கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. இப்போ இந்த 6 சிலிண்டர்லாம் கொடுக்கணும்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா? இப்போ இருக்க பிரச்சனை இல்லை சொல்லுங்கள். அதை பண்ண முடியாதுல்ல. இப்போ யாருக்குன்னே இப்போ ஈரானு இஸ்ரேல் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடில் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு தெரிய தானே செய்யும். இது அதுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை நடந்து தான் இருக்குது. அப்போ 6 சிலிண்டர் தரம்னு சொன்னாலும் அது தப்பான வார்த்தை தானே, வாக்குமொழி தானே அது. வாக்குறுதியை வந்து முன்னாடியே முன்கூட்டி அதிகமா சொல்லிட்டாரு. அதுதான், அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. ஆல்ரெடி யாருக்குன்னே வந்து ஃப்ரீ சிலிண்டர்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க என்ன. மக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் 6 சிலிண்டர் கொடுக்கும்போதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. சீமானோட அரசியல் வந்து இந்த மக்கள் ஏன் ஒன்றும் புரிஞ்சுக்கல? புரிஞ்சதுக்கு நாள் வரும். எல்லாம் போய் முட்டி மோதி திரும்ப அங்கதான் வந்து நிற்பாங்க. தனிப்பட்ட எங்க போனாலும் நம்மளே வாழ்க்கை ஒரு வட்டம் தான். எங்க சுத்தினாலும் திரும்ப ஒரு இடத்துல தான் வந்து நிக்கணும் இல்லையா. இப்ப நம்ம வீடு இருக்குது என்ன, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம எங்க சுத்தி போனாலும் கடைசியில் அந்த குடும்பத்துக்கு தானே நம்ம வந்து நிற்போம் சொல்லுங்க. அதே மாதிரி மக்கள் வந்து எல்லாம் போவாங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு அவங்கள நம்பி அவங்கள வச்சுதான் இப்ப இந்த ஆட்சி வந்தது கரெக்டுங்களா. கிட்ஸு அவங்க தான் அவங்க வந்து பேரண்ட்ஸை வந்து ப்ரெஷர் போட போய் தான் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல எப்படி இருக்காங்க தெரியுமா. முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் வாழ்றத மாதிரி இருக்குது. பல இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த புரிதலே இல்லாம இன்னுமே வந்து இன்னும் பாதிக்கப்படலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கதாங்க. அதெல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் இல்லாமலாம் கிடையாது. எல்லாமே நம்ம அதாவது நம்ம வந்து பப்ளிக். இப்போ நம்ம எல்லா இடம் போற வாரம்னா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அவங்க பார்வையில அப்படிதான் பேசுவாங்க, நமக்கு தெரியல. சொல்லுங்க இங்க என்ன நடக்கு. சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சட்டமன்றம் எப்படி இருக்கும்? நல்லா அமோகமா இருக்கும். அதிகமான கேள்வி கேட்கப்படும் எதிர்பார்க்கலாம். என்னென்ன இதெல்லாம் சீர்படுத்தணுமோ ஃபர்ஸ்ட் அதைத்தான் வந்து அவர் முன்னெடுப்பாரு. ஆமா, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து கேப்டனை விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் ஐயா அவரே பேர் நல்லவர் இல்லைன்னு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதே இதை வந்து இப்போ ஒரு தலைவர் நமக்கு இருக்காரு. இவர் எத்தனை வருஷம் அரசியல்ல இருக்காரு. இவருக்கு தான் ஆட்சி மாற்றம்னா இவருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆனா சில என்ன சொல்லுது, உங்களை மாரி யூடியூபர்ஸுக்கெல்லாம் வந்து அவர் நல்லது பேசுறத வந்து யாருமே வெளியில எடுத்து போடுறது கிடையாது. இப்போ ஃபுல்லா யூடியூப்பை திறந்தாலே எல்லாமே அதுதான். என்ன நல்லதா சொல்லுதவங்களை ஃபுல்லா புறக்கணிச்சிட்டு எவன் ஒருதான் இது பண்ணதால சாத்தியத்தும் இல்லாம பேசுறானா அதைத்தான் வந்து பெருசா கொண்டு வராங்க. இப்போ சட்டமன்றத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து வாய்ப்பு வந்து பேச மாட்டாரு. எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாலும் மௌனமா இருக்காரு. இப்போ சீமானவர்கள் போனா அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லுவார். இல்ல அதாவது பேச மாட்டாக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது பேசுனா அது வேற மாதிரிலாம் போகும். அவர் எல்லாம் வந்து இப்போ தானே வந்திருக்காரு. அரசியல் வாழ்க்கையை பத்தி என்னன்னு தெரியாதுல்ல. இப்போ ஃபுல்லா என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் உள் வாங்கிட்டு தான் இல்லையா. அடுத்து பேசுவாரு. ஆட்சி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புதோம். அது நல்லதாவே நடக்கும்னு நம்ம நினைப்போம். அம்பா சமூகத்துல சீமானவர்கள் வெற்றி பெற்றுவார் நினைக்கிறீங்களா? அது தெரியல, மக்கள் தான் முடிவு பண்ணணும். வெற்றி பெற்றா சிறப்பா இருக்கும். அவர் செவிக்கணுங்கிறது நம்ம ஆசை இல்லையா. அவர் வந்தா கொஞ்சம் ஒரு நம்ம அரசியல் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அவர் சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்றாரா அப்படின்ட்டு நம்ம வந்து அதை நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ எல்லாரும் இப்போ நீங்களும் தான் பேசலாம், நானும் தான் பேசலாம். அந்த பேசுறவங்கள வந்து உட்கார வச்சாதான் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். 5 வருஷம் தானே என்ன. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்க தானே செய்யறோம். இப்போ இவர் என்ன செய்வார் நம்ம தெரிஞ்சு நம்ம ஒன்றும் வாக்களிக்கல இல்லையா. இப்போ இந்த 5 வருஷம் இவர் வந்து முழுசா இதை செயல்பட்டாதான் இவர் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பேசப்படும். இப்போ சீமானவர்கள் வந்து பொது தொகுதியில் நிற்கிறார், பொது வேட்பாளர் அறிமுகப்படுறாரு அம்பாசமுத்திரம். அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அம்பாசமுத்திரமா வெற்றி வாய்ப்புங்கிறது போன எலெக்ஷன்லேயே பார்த்துருப்போம். எல்லாருமே மைக் ஆண்டது போன எலெக்ஷன்லேயே பார்த்துருப்போம். எல்லாருமே வந்து காரைக்குடியில் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. இந்த தடவை அதான் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் வரணும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இல்லை நிச்சயமாக கிடையாது. இல்லை என்டிகே ஃபாலோவராக நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அவங்களோட வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க.
இப்போ மக்களோட அறியாமையால உங்களோட தோல்வி வந்து போகுதா இல்லை எப்படி உங்களோட அரசியல் கொள்கை சரியில்லையா? இல்லை, அரசியல் கொள்கை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் கொள்கை சரியா இருக்கு. பட் ஆனால் அது இன்னும் மக்களுக்கு போய் சேரல. சேர்ற விதங்கிறது இன்னும் அவங்களுக்கு ஆப்டா இல்லை. அவ்வளோதான். ஏன்னா கடந்த 20 வருஷமா கடும் போராட்டத்தில் இருந்திருக்காங்க. எவ்வளோ கடின உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல. ஆனால் டிவிக்கு 2 வருஷம் வந்தாங்க, ஒரு வைப்பு காட்டிட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்துல என்ன ஒரு வேறுபாடு பார்க்குறீங்க? இல்லை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வைப் தான். இந்த வைப்பில் தான் எல்லாருமே வந்து விஜய் இது பண்ணியிருக்காங்க. உண்மையான அரசியல்வாதிகளாக மக்கள் ஏற்க மாட்டாங்களா? சரி, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு டைம் கூட ஆகலாம். ஆனால் இவ்வளோ வருஷத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் இருந்திருக்கும் பெரிய லெவலில் இந்த திராவிட கட்சிகளை விட. பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எதிர்பார்த்தோம் எல்லாருமே. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீட்டாவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வர முடியாது. ஜென்சி கிட்ஸ் கிட்ட வந்து அந்த அரசியல் புரியலையா? இல்லை கண்டிப்பாக இப்போ என்றைக்குமே வந்து அந்த ஒரு பிலோ 25 ஏஜ் பீப்புளுக்கு டக்குன்னு அந்த அரசியல் புரிய மாட்டேங்குது. மேபி நம்ம ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். சட்டமன்றத்தில் போனால் எந்த மாதிரிலாம் இருக்கும்? சட்டமன்றம்ங்கிறது வேற அதே தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க கொண்டு வர அவங்க தொகுதிக்காக போகிறதுனால அந்த தொகுதிக்கு என்னவோ அவங்களுக்கு பண்ணுறது நல்லா இருக்கும். அது வேணா எதிர்பார்க்கலாம். கேட்குற கேள்வியில் நல்ல கேள்வி தான் கேட்குறேன். பட் சமூக ஊடகத்தில் வந்து தவறாக சித்தரிக்கிறதுனால அவங்களோட வாக்கு வந்து கொஞ்சம் குறையுதுன்றாங்க. உண்மையா? அதனால தான் குறையுதான்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசு பீப்புள் அந்த சின்ன பசங்கள்ட்ட அது குறையுது கண்டிப்பாக. ஆனால் நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது அப்படியே தான். கடுமையான விமர்சனம் மற்ற கட்சி மேலே வைக்கிறாங்க. அதனாலவே இல்லை, அதுக்கு தானே அரசியல் அது ஒரு அங்கம் தானே. அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. சாட்டையவர்களால் தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து காலியாக போகுது, தொடர்ந்து விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் பேசுறாங்க ஜென்சி கிட்ஸ்லாம். அது உண்மையா? அவர் பேசுறது சரியா? அவர் பேசுகிற விதம் வேணால் கொஞ்சம் மாற்றிக்கலாமே தவிர, ஆனால் அவர் சொல்கிற கருத்து வந்து உண்மைதான், கண்டிப்பாக உண்மைதான். இந்த சட்டமன்றத்தை இப்போ இடைத்தேர்தலில் அவரோட வெற்றி உறுதியாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் தான். அந்த ஒரு தொகுதி நல்லா இருக்கும். இப்போ எதிர்காலத்தில் வந்து சீமானோட வருகை வந்து தேவைப்படுது. கண்டிப்பாங்க, இப்போயுமே நான் அதான் சொல்கிறேன். மேபி நம்ம நிறையா பேருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஈவன் இப்போ நேற்று வந்து டிவிக்கே கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ரொம்ப வருஷமாக நிறையா போராட்டங்களில் ஈடுபட்டுருக்காங்க. நம்ம நிறையா அந்த அரசியல் பார்வையில் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோட சஜஷன் ஒன்று சொல்லிக்கலாமா? என்னென்னா வந்து நம்ம கடைசியாக ஒரு 4-5 வருஷம் என்னென்ன அந்த ஒரு கட்சி என்ன பண்ணுதோ அதை வந்து நீங்கள் பேஸாக எடுத்துக்கணும். ஸோ அவங்க அந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற அறிக்கையோ இல்லை எந்த ஒரு விதமான அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு மோகத்தினாலேயோ நம்ம வந்து ஓட்டு போட்டுற வேணாம். நம்ம கடைசி ஒரு 4-5 வருஷமாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கட்சியுமே, எல்லாருமே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் அதை முடிவு பண்ணணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? அரசியலை வந்து சாதாரணமாக புரிஞ்சுக்கூடாது, ஏதாவது ஒரு அட்வைஸ்? யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து இன்ஸ்டாகிராம் மட்டுமே பார்த்து ஓட்டு போடாதீங்க. அதே மாதிரி அதான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா யோசிச்சு இவங்க வந்து அது பண்ணுவாங்களா, இவங்க வந்து இந்த இலவசம் தருவாங்கங்கிறத காட்டிலும் நீங்கள் வந்து அரசியல் கோட்பாடாக இல்லை பேசுகிற அரசியலையுமே நீங்கள் பார்த்து யார் என்னங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு. சீமானவர்கள் வந்து இப்போ வந்து பொது வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. சரிங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? சீமானோட வெற்றி வாய்ப்புங்கிறது அவரோட கொள்கைகள் ஓகேங்க. பட் அது அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரகடாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட மக்கள் மத்தியில் கொண்டு வரும்போது அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு வந்தாருன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இன்னும் அவர் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஜனங்கள்கிட்ட எளிமையான முறையில் பேசுகிறாங்க. முறையில் வார்த்தைகள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒருமையில் பேசுகிறதுலாம் தவறான செயல். அதை நிராகரித்து மக்களோட நினைஞ்சு பேசினாங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக ஒரு 20 வருடமா வந்து கடுமையாக இருக்கிறாரு. அவரோட எல்லா கொள்கைகளும் நாமளும் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். வே ஆஃப் அப்ரோச்சிங் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். இப்போ அவர் சொல்கிறது எல்லாமே இப்போ நடக்குது, உண்மையாலுமே நடக்குது, நடக்க தான் செய்யுது. எல்லாமே இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் கிடையாது. அதுக்கான மாற்றம் வரணும்னா மாற்றத்தை அவர்கிட்ட கொண்டு ஆசைப்படுறாரு இல்லையா? அந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை ஏற்படுத்தணும். தேவையில்லாத காரியங்களை பேசினாங்கன்னா தேவையில்லாத கொஸ்டின். மக்கள் அறியாமையில் இருக்காங்களா இல்லை ஆட்சி செய்கிற அவங்களோட கொள்கை செய்யற மக்கள்லாம் வேற தான் இருக்காங்க, அறியாமையெல்லாம் கிடையாது, நல்லா விவரமாக தான் இருக்காங்க. அவர் இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல நினைக்கலாம். சொன்னா புரியல வாய்ப்பு இருக்கும். பல்வேறு போராட்டத்தில் பல விஷயத்த செஞ்சுட்டாரு. இதுக்கு மேலே செய்யணுன்றது எதுவும் நிறைய செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அவர் போய் ரீச் பண்ணுற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒன்றும் பேசலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு மேடை பேச்சும் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வராது. நம்ம எலெக்ஷன்லேயும் பார்த்துப்போம். திரும்ப ஒரு மேடை பேச்சு நம்பி ஒரு காரியம் பண்ணாருன்னா அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறது தெரியாது இல்லையா? மீண்டும் மக்களை நம்பி இடைத்தேர்தல் போட்டியிடுறாரு. போட்டியிடட்டுங்க. போட்டி யாரும் நீங்கள் நிற்கலாம், நான் நிற்கலாம். போட்டி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும், ஜனங்களுக்கு புரியுற விதமாக பேசணும், பண்ணணும். ஒருமையில் பேசக்கூடாது ஜனங்களை.
மோரோவர் பார்த்தீங்கன்னா கட்சி சார்புலையோ தனிப்பட்ட நபரை என்னமே இந்த இடத்துல வன்மையாக பேசக்கூடாது. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அவர் பண்ணாருன்னா அந்த அரசியல் நல்லாயிருக்கும். இப்போ இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தல் வந்து புது வேட்பாளராக களம் காண்றாரு. அவரோட வெற்றி வாகை எப்படி இருக்கும்? ஜெயிச்சா நல்லா தான் போகுது. இவர் முன்வைக்கிற கொள்கை எல்லாம் சரியானதா இல்லை இந்த ஜென்சி கிட்ஸ் தவறானதா? கரெக்டாக தான் இருக்குது. சட்டமன்றத்தில் போனால் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கும். அது சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்கிற விஷயம்லாம் நல்லா தான் இருக்குது. எஜுகேஷன் பற்றி சொல்கிறது, விவசாயத்தை பற்றி சொல்கிறது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சீமான் தமிழ் சார்பா சீமான் அவர் வந்து இடைத்தேர்தல் நிற்கிறாரு. அவர் வந்து மக்களிடையே வெற்றி பெறுவாரா இல்லை அவர் நம்ம இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, அதனால வந்து ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறது அவருக்கான சப்போர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்க ஜெயிக்க வைக்கிறதா சில பிளான்ஸ் இருக்கு. நிறைய பேர் ஏடிஎம்கே சைடில் இருந்து டிவிகேக்கு தானே இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் டிவிகேக்கு வந்து ஏடிஎம்கே ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து தாக்கி பேசவே இல்லை. அவரோட ஒன்லி ஆப்போனன்ட் வந்து டிஎம்கே அப்படின்னு தானே சொல்றாரு. ஸோ அதனால வந்து 15 ரொம்ப உழைப்பு போட்டிருக்காரு. அந்த உழைப்பு வந்து வீண் போகுது. அப்போ மக்கள் தான் அறியாமல் இருக்காங்களா? இல்லை நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரே ஸ்டேபிளாக இருக்கணும். அவர் வந்து அந்த ஸ்டேபிலிட்டியில இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காருல்ல, அதனால மக்கள் வந்து அவங்கள லைக் பண்றது இல்லை. அவரோட கொள்கையில வேணா அவர் சரியான முறையில் தான் நடக்கிறாருன்னு சொல்றாரு. இல்லை அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள், நிறைய ஐடியாஸ் வந்து ஒரு விவசாயத்தை வந்து கொண்டு வரதாகட்டும், ஒரு சப்போர்ட் பண்றதாகட்டும் நல்ல விஷயம் பண்றாரு. ஆனால் அவரோட உங்களுக்குலாம் சில விஷயங்கள்லாம் தெரியல, ஒரு சில விஷயங்களை மாற்றமா இது பண்றாரு. ஸோ அதனால வந்து அதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.